வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவலுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த ரூட்டில் ரன் பண்ணுறாங்கன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்தால் ஒரு ஹைப்ன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதையும் பண்ணி விடுங்க மக்களே. வேளாங்கண்ணி திருவிழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி மாதாவின் பிறந்த நாளில் நிறைவடையும். அதே போல இந்த ஆண்டு அதி விமர்சையாக தொடங்க இருக்கும் தருவாயில் பக்தர்கள் பக்கத்து ஊரில் மட்டும் இல்லாமல் கோவா, மும்பை, கேரளா போன்ற ஊர்களிலிருந்து அதிகமாக வருவார்கள். அதற்கு ஏதுவாக இந்தியன் ரயில்வேஸ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்தெந்த ட்ரெயின் எப்படி வருது, எந்த டைமில் வருதுன்னுட்டு வாங்க விரிவாக பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் 07361. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோவா வாஸ்கோடகாமாவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு நேரடி ரயிலாக போகுது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 27 ஆகஸ்ட், 1 செப்டம்பர், 6 செப்டம்பர் என்ற நாட்களில் இரவு 9:55க்கு கோவாவில் இருந்து புறப்பட்டு 3ஆம் நாள் காலை 3:45க்கு வேளாங்கண்ணி வந்தடையும். இந்த ட்ரெயினில் கொடுத்திருக்க கோச் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபர்ஸ்ட்ல இருந்து 2 ஜெனரல் கோச் வரைக்கும் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதே ரயிலானது மறுமார்க்கமாக 07362 என்ற எண்ணை கொண்டு வேளாங்கண்ணியில் இருந்து ஆகஸ்ட் 29, செப்டம்பர் 3, செப்டம்பர் 8 ஆகிய தேதிகளில் இரவு 11:55க்கு வேளாங்கண்ணியில் இருந்து புறப்பட்டு 3ஆம் நாள் காலை 3 மணி அளவில் வாஸ்கோடகாமாவை சென்றடையும். அதே போல வெஸ்டர்ன் ரயில்வேஸ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 09093 பாந்திரா டெர்மினல் டு வேளாங்கண்ணி. இது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 மற்றும் செப்டம்பர் 6 ஆகிய தேதிகளில் இரவு 8:40க்கு பாந்திரா டெர்மினல்ல இருந்து புறப்பட்டு 3ஆம் நாள் காலை 7:40க்கு வந்து வேளாங்கண்ணி வந்தடையும். இதே ரயிலானது மறுமார்க்கமாக வேளாங்கண்ணியில் இருந்து பாந்திரா செல்லக்கூடிய ரயிலாக மாறும். இந்த ட்ரெயின் நம்பர் பாத்தீங்கன்னா 09094. இது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 மற்றும் செப்டம்பர் 9 ஆகிய தேதிகளில் நள்ளிரவு 12:30 மணி அளவில் வேளாங்கண்ணியில் இருந்து புறப்பட்டு 3ஆம் நாள் காலை 10:30க்கு பாந்திரா டெர்மினல் சென்றடையும். இந்த பாந்திராவில் இருந்து வேளாங்கண்ணி வரக்கூடிய ரயிலானது பாத்தீங்கன்னா பழைய வழித்தடமான திருவாரூர் சென்று சுத்தி வராமல் நாகப்பட்டினத்திற்கு புதிய வழித்தடமான பேரளம் காரைக்கால் வழியாக தான் வரப்போகிறது என்று தெரிய வருகிறது. ஏனென்றால் மயிலாடுதுறையில் இருந்து நேராக நாகப்பட்டினம் தான் என்று குறிப்பிட்டு உள்ளது. காரைக்காலில் கூட நிறுத்தம் இல்லை. இந்த புதிய வழித்தடத்தில் எங்கேயும் நிறுத்த மாட்டார்கள் என்று தெரிய வருகிறது. இந்த வரிசையில் 3ஆவதாக இயக்கக்கூடிய ரயிலானது எர்ணாகுளத்திலிருந்து வேளாங்கண்ணி வரக்கூடிய ரயில். இந்த ரயிலின் எண்ணானது 06061 என்ற எண்ணில் இயக்கப்படுகிறது. இது ஆகஸ்ட் 28ஆம் தேதி எர்ணாகுளம் ஜங்ஷனில் இருந்து இரவு 11:55க்கு கிளம்பி மறுநாள் காலை பிற்பகல் 12:30 மணிக்கு வேளாங்கண்ணி வந்து சேரும். இதே ரயில் மறுமார்க்கமாக வேளாங்கண்ணியில் இருந்து எர்ணாகுளம் செல்லக்கூடிய ரயிலாக மாறும். இந்த ரயிலின் எண்ணானது 06062. இது செப்டம்பர் 1ஆம் தேதி இயக்கப்படும். இது வேளாங்கண்ணியில் இருந்து 1:30க்கு எடுத்து எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு இரவு 2:15க்கு மறுநாள் வந்து சேரும். இதில் குறிப்பிட்டுள்ள ரயில்கள் எல்லாம் சிறப்பு ரயில்களாக அறிவிக்கப்பட்டது. இது இல்லாமல் ஆராந்திர ரயிலாகவும் மற்றும் நார்மலாக வந்து செல்லக்கூடிய ரயில்களும் இருக்கிறது. அதிலும் பயணம் செய்யலாம். அதெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த சிறப்பு ரயில்கள் இல்லாமல் வேறு ஏதேனும் சிறப்பு ரயில்கள் அறிவித்தால் யூடியூப் போஸ்ட் பக்கத்தில் பதிவிடுகிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ரயில்களுக்கான முன்பதிவு தொடங்கப்பட்டு விட்டது. IRTC வலைதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது எல்லாம் சிறப்பு ரயில்கள். இந்த வீடியோவை இதுவரைக்கும் என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் கொடுத்துருங்க, புது ஆப்ஷனை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.